ஒரு நல்லவர் தன் நற்செயல்களுக்கு பலன் கிடைக்காமல் போராடும்போது, ஒரு தீயவன் தன் தவறான வழிகளில் வெற்றி பெறும்போது மனதில் சந்தேகம் மூளைக்கிறது. நீதியின் வழி பலனளிக்கவில்லை என்றால் ஏன் அந்த பாதையில் நடக்க வேண்டும்? ஆனால் உண்மை அதைவிட ஆழமானது. தீயவர்கள் தற்காலிக மகிழ்ச்சியை அடையலாம், ஆனால் அவர்களின் ஆத்மா அமைதியின்றி தவிக்கும், ஒரு போராட்டமாகவே வாழும். அவர்களின் சந்தோஷம் என்பது புயலை மழை என்று ஏமாற்றுவதற்கு சமம். வஞ்சகம், குற்ற உணர்வு, பயம் இவை அவர்களை என்றும் விட்டுவிடாது. ஆனால் நல்ல வழியில் நடப்பவர்களின் மனம் அமைதியாக இருக்கும். துன்பம் வந்தாலும் அவர்களின் மனசாட்சி தூய்மையாக இருக்கும். உலகம் அவர்களை எப்போதும் மதிக்காது, ஆனால் அவர்களின் ஆன்மாவில் ஒரு அசைக்க முடியாத மகிழ்ச்சி. அது ஒரு விளக்கு, அதை எந்த இருளும் அணைக்க முடியாது. துன்பத்தை தோல்வியின் அடையாளமாக நினைக்காதீர்கள். உண்மையான மகிழ்ச்சி என்பது சுலபமான வாழ்க்கையில் இல்லை, மனத் தூய்மையில் இருக்கிறது. நல்லவர்கள் விழலாம், ஆனால் அவர்களின் பாதை அவர்களை ஒரு அமைதிக்கு அழைத்துச் செல்லும். அந்த அமைதியை தீயவர்கள் ஒருபோதும் அறிய மாட்டார்கள். ஆக, நீங்கள் நல்ல வழியில் நடந்தால் வெளியே தெரியும் கஷ்டங்களை பார்த்து ஏமாற வேண்டாம். உள்ளே நிலவும் அமைதியே உண்மையான வெற்றி. தீமை வெளியே பிரகாசிக்கலாம், ஆனால் நன்மை உள்ளே ஒளிரும். அதுவே நிரந்தரமானது.